கண்மணிக்கு நிறைய அன்பு மேல கோவம் இருந்தாலும் கூட அன்பை காணோம் அப்படின்னோடனே தேட ஆரம்பிச்சுறாங்க. வீட்டுல எல்லாருமே தேடி பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல அன்போட வீடு லாக் பண்ணாம இருக்கு. ஆனா அவர் வீட்டுல ஆள் இல்ல. ஸோ எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு விடிய விடிய வீட்டுக்கு வராத அன்பு மறுநாள் காலையிலயும் வரல. அப்ப பக்கத்து தெருவுல இருந்து ஒருத்தவங்க பக்கத்துல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்குறாரு. அவரை பாடியை தூக்கி கொண்டு போய் போலீஸ் கைப்பற்றி பிரேத பரிசோதனை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அன்பை காணாமட்டு. ஒருவேளை அது யாரும் இருப்பாங்களான்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு எல்லாரும் ஒரே குழப்பமா இருக்காங்க. அப்படி எதுவும் நடந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு நேர கண்மணி ஓடி போறாங்க. ஓடி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பாடி அன்பு பாடி இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் சந்தோஷத்தோட அழுகையும் சேர்ந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ அன்பு உயிரோடு தான் இருக்காரு. ஆனா எங்க போனாரு அப்படிங்கிறதே தெரியாம தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கம்பெனி ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரட்டை அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது ஹோட்டல் திறந்தா வேலை செய்வோம், இல்லைன்னா நம்ம அங்கேயே இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள எந்த ஒரு இது இல்லாம அவங்க பாட்டு ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா அன்பை தேடி கண்மணிக்கு இறங்கி போனதுதான் மிச்சம். அன்பு இன்னும் அந்த பாடே இல்லை. எங்கதான் போயிருப்பாரு? இந்த ஹோட்டலுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்திருக்காரு அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நடந்த விஷயம் என்னமோ தெரியல. அன்பு சரக்கு எல்லாத்தையுமே வண்டியில வச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அவர் கொண்டு வந்துக்கிறதுக்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கண்டிப்பா ஹோட்டலை ரிமூவ் பண்றதுக்கு அவர் ஒரு முயற்சி எடுத்துக்கணும். எடுத்து அந்த ஹோட்டல் லாக்கை எடுத்து விட்டு தொழில் பண்றதுக்கான எல்லா இதுவுமே திங்ஸை கொண்டு வந்திருக்கணும். இல்ல நம்ம அந்த திங்ஸை வச்சு வெளியில ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் மாதிரி நம்ம பார்ட் டைம் ஜாபா பார்க்கலாம் அப்படின்னு கூட ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாம். ஆனா அன்பு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியல. அன்பு மேல உள்ள காதல் கண்மணிக்கு புரிய வச்சிருக்கு. இனி அவங்க மாறுவாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.